ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே மார்னிங் நான் செய்த வேலைகளை தான் காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி எழுந்துக்கவே பார்த்தீங்கன்னா 5:30 கிட்டவே ஆயிடுச்சுங்க. சுத்தமாக எந்திரிக்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டெல்லாம் அப்படி இருக்குது. கார்த்திகை மாதம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? பனி அப்படி அந்த அளவுக்கு கூலிங்காக இருக்குது. கொஞ்சம் நேரமாகவே எந்திரிச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் நிற்கிறான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு புகை மாதிரிலாம் இருக்குது எங்கள் ஏரியாலலாம். இந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களெல்லாம் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சட்டுன்னு சளி பிடிச்சிக்கும். கொஞ்சம் ஹீட்டான சாப்பாடாட்டை கொடுக்குற மாதிரி பார்க்கணும். அதாவது கொடுக்குற சாப்பாடு கொஞ்சம் சூடோடு இருக்கிற மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, சட்டுன்னு சளி பிடிச்சிக்காது. அதே மாதிரி கொஞ்சம் ஹாட் வாட்டர் அந்த மாதிரியே நம்ம கொஞ்சம் கொடுத்து இந்த மழை காலத்துலேயும் எப்படி சொல்கிறதுக்குன்னா, மழையும் இருக்குது, பனியும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கிளைமேட்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சட்டுன்னு சளி பிடிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு இந்த டைம்லலாம் சுக்கு, இந்த மாதிரி மிளகு இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த மாத காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாடில் அதிகமாக சேர்க்குறது ரொம்ப நல்லது. சுக்குமே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு தேன் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம அதிகமாக சாப்பிட கொடுக்குறதுமே கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஏன்னா நெஞ்சில் அந்த ஒரு வேளை ஜலதோஷம் பிடிச்சிக்கிட்டா கூட அந்த நெஞ்சில் சளி உறைஞ்சிக்காமல் பார்த்துக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இந்த பசங்களெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே அப்படிங்கிறதுனால நான் வெத்தலை தீபம் தான் இன்றைக்கிலாம் போட்டிருந்தேன். இந்த மனை பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா புஷ் மாதிரி வச்சு ஒரு மனை மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் இந்த மனையில் பார்த்திங்கன்னா கோலம்லாம் போட்டு நம்ம வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லா அழகாகவே இருக்கிறதுனால இதில் 4 பக்கமே கொஞ்சம் பெரிய லெவல் புஷ் வச்சு ஒரு மனை மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். இதில் தான் நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜையாக இருக்கட்டும், வெத்தலை தீபம் போடுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா நான் இடையிலேயே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறேன். தொடர்ந்து கண்டிப்பாக எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்ஹோரை அந்த நேரத்துலேயே கணக்காக நான் பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பசங்களுக்கு ஸ்கூல் டேஸில் நம்மளுக்கு இந்த டைமிங் செட் ஆக மாட்டேங்குது. காலையில் பண்ணுறது எனக்கு என்ன தான் இது பண்ணாலும் காலையில் எனக்கு இந்த விளக்கெல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் என்னென்னா என்னோடய உடம்பு தான் ஒத்துழைக்காது அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காலையில் கொஞ்சம் லேட்டானால் கூட பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டைமிங்குள்ளாடியே முடிஞ்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாளுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே எனக்கு தொடக்கம் ரொம்பவே அழகாக ஆரம்பிச்சிது. பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஃபுல்லுமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன் நான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக நம்பிக்கையோடு பண்ண ஆரம்பிங்க. யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு வேண்டி பண்ண வேண்டாம். நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு 1 மடங்கு விடவும் 2 மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள், அது ஒன்றுமே போதும். இந்த மாதிரியெல்லாம் ஃபேமிலியில் நிறைய பொண்ணுங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் ஃபேமிலி அதுக்கு ஒத்துழைக்க மாட்றாங்க அப்படிங்கிற இது நான் நிறையவே கேள்விப்படுறேன். நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போது அதிலலாம் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸில் இப்படிலாம் வருது. நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறையவே நான் கமெண்ட்ஸ் பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொரு பொண்ணுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி, நம்ம குடும்பத்தோட வளர்ச்சி கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே இதெல்லாம் பண்ண நினைப்பாங்க. ஆனால் இது ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நம்மளால தான் எதுவுமே பண்ண முடியல, அது அவங்களாவது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டாலும் கூட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமலா கூட இருக்கலாம். அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட விடலாம். ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபேமிலியான நீங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பட்சத்தில் யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாகவே தெரியல. கண்டிப்பாக ஃபேமிலிங்கிறதே ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் இது வந்து முதல் தடவையாக வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்காய் பால் சாதம் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக வந்தது. பசங்களுக்கு இன்றைக்கி குயிக்காக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் டைம் இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருந்தது. அதுக்குள்ளாடியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் நானே ஆரம்பித்தேன். ஆனால் பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறமா எனக்குன்னு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களுமே ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குதும்மா, வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு இது பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்டிருந்தாங்க பசங்க. பசங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, "ஏன் நீ எனக்கு பண்ணி வைக்கல?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எனக்கும் பசங்களுக்கும் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேனே. ஆனால் அவங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, "எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணித்தா" அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இனி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன். இந்த ரெசிப்பியை நான் உங்கள் கூடவே ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா நெய்யும் சேர்த்து ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, பிரிஞ்சி இலையும் பெருஞ்சீரகமும் விட்டு பொரிய விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், வெங்காயம் இவ்வளோ சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு, ஒரு முறி தேங்காய் பால் நான் எடுத்திருந்தேன். அதையுமே சேர்த்து நம்ம ஊற வச்சுருந்த ரைஸையும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி 3 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் கிடச்சிது. நீங்களும் இதை ஒருக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை பற்றி ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.